இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆழ்மனம் அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது எப்படி அப்படிங்கும்போது, எண்ணம் சொல் செயல் நம்ம முன்னோர்கள் பிரிச்சுருக்காங்க. எடுத்துக்காட்டாக பார்க்கணுன்னா, பெரிய கோயில் வந்து பார்க்குறோம் எல்லோரும். அந்த பெரிய கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருப்பாங்க, சிற்பிகள் கல் தச்சர்கள் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கற்கள் கொண்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு உணவிட்டிருப்பாங்க, அதுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. இதை யார் பண்ணியிருப்பா? ராஜராஜ சோழன் ஐடியா கொடுத்து இதை செய்யுங்க அப்படின்னு ஆணையிடுறான். அது மாதிரி செய்கிறாங்க. இப்போ ராஜராஜ சோழனுக்கு அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவங்க உறவினர்கள், உற்றார்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் செஞ்சுருக்கலாம். இல்லை அவனுக்கே கூட ஒரு பேரரசு அமைச்சவனுக்கு பெருங்கனவாக இருந்திருக்கலாம். ஆக அந்த எண்ணம் அப்படிங்கிறது முதல்ல, அதுக்கு அடுத்தது தான் சொல்லுங்கிற இடத்துல தான் அந்த டிசைனிங், அதுக்கான ஏற்பாடுகள், செயல்பாடுகள் அப்படி எல்லாம் வந்துட்டுருக்கு. செயல் அப்படின்ற இடத்துல தான் அந்த கட்டுமானம் எழும்புது, கட்டுமானம் முடிஞ்சு நிற்கிது. இன்றைக்கி நம்மள்ட்ட பார்க்கக்கூடிய இடம் என்ன இருக்குன்னா, அந்த செயல் அப்படின்ற இடத்துல இருக்க பெரிய கோயில் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. அதை செயல்பட்ட மனிதர்கள் யாரும் இல்லை இன்றைக்கி. அது எண்ணத்தில் உருவாக்கணும்னு இல்லை, அந்த செயல் மட்டும்தான் நிற்கிது. அது மாதிரி தான் வெளி உலகத்தில் நம்ம வந்து செயல்கள் மட்டும் தான் நிற்கும். ஒருத்தன் இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்கான், இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்கான், இவ்வளோ வாகனங்கள் இருக்குது, இன்னென்ன செயல்பட்டுருக்கான் அப்படின்னு செஞ்சு முடித்ததோட ஃபிசிக்கல் உலகம் தான் நம்ம பார்க்குற உலகம் ஒருத்தனை பற்றி. அப்போ இதுக்கு முன்னாடி அந்த செயல்பாடுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு முன்னாடி இதை பற்றி நினச்சிருப்பான், அந்த எண்ணம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த எண்ணம்ன்ற இடத்துல தான் இவர் ஒர்க் பண்ணிட்டார், டாக்டர் சிவா. இது வந்து மூலத்துக்கு மூலமான செயல்பாடு. நீங்கள் நாளைக்கு வந்து 1000 கோடி ரூபா சொத்து இருந்தாலும் அந்த சொத்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் முதல்ல. அந்த நினைக்கிற இடத்துல தான் எப்படி நினைக்கிறது அப்படிங்கிறத இவர் சொல்லித்தராரு. இன்னொன்று, இது வந்து இவர் சொல்கிற விஷயம் வந்து ஸ்பிரிச்சுவல் மாதிரி இருக்கே, சக்ஸஸாக இருக்குமா அப்படின்னா, ஒரு சுழற் காற்று இருக்குதுன்னு வச்சுங்களேன், மையம் வந்து எம்டியாக தான் இருக்கும், சுற்றியில் இருக்குது தான் சுற்றி அடிக்கும். அந்த மையம் அமைதியாக இருக்கும், மற்ற சுற்றிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ அதிகமாக சுற்றுதோ அந்த அளவுக்கு அதிகமான வேகம் இருக்கும். ஆனால் மையம் வெற்றிடமாக அமைதியாக தான் இருக்கும். அது மாதிரி இந்த எண்ணத்தில் உருவாக்கம் இருக்கு இல்லையா, இது வேணும்னு ஆசைப்படுற நாம ரொம்ப அமைதியாக இருந்து அது வேணும்னு அழுத்தமாக நம்ம ஆள் மனசில் பதிய வச்சுட்டா, இந்த உலகத்தை சுற்றி வச்சு வலிமையான செயல்பாடாக மாறி நம்மளுடைய செயல்பாடுகள் நடந்துகிட்ருக்கும். எடுத்துக்காட்டால், நம்ம சரியாக கனவு கண்டோம்னா நம்ம அறியாமலேயே ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல நிற்போம், நமக்கே தெரியாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, முதல்ல நினைங்க, அதை வந்து சொல்லாவோ இல்லை ஓவியமாவோ மாற்றுங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நீங்கள் உங்களை அறியாமே அடைஞ்சிருவீங்க அப்படிம்பாங்க. வெற்றிகரமான மனிதர்கள்லாம் இது மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கும். எடுத்துக்காட்டாக நெப்போலியன் போனபார்ட் இருக்கார்ல, ஃப்ரெஞ்சு முன்னாள் மன்னர். அவர் வந்து சிப்பாயாக இருக்கும்போதே ஒரு சேனாதிபதி மாதிரி இந்த போர் நான் நடத்தினேன், எப்படி நடத்தினேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாராம், இப்படி காய் நகர்த்தேன், இப்படி பண்ணுவேன்ட்டு. அப்போ அவர் அந்த இடத்துக்கு பிற்காலத்தில் அந்த இடத்துக்கு போயிட்டார் மன்னராக. அப்போ வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவர் மன்னராக, ஏன்னா ஏற்கனவே மன்னராக தானே யோசிச்சிருக்காரு இந்த போர் நடத்துறதுல, அதனால தான் அதிகமான வெற்றிகள் அவர் ஈட்டினதாக சொல்லுவாங்க. அது மாதிரி மன தயாரிப்பு, மனத்தோட மூலத்துக்கு போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த எண்ணத்தை சரி பண்ணுறதுக்கு தான் முதல் இதாக இது பண்ணோம். அடுத்தடுத்த ஒர்க் ஷாப்பில் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் கால்குலேஷனுக்கு வருவோம். நன்றி.